ஆண்டவராகிய இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை யாவரையும் மகிழ்ச்சியோடு சந்திப்பதில் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை நான் துதிக்கிறேன். பிரியமானவர்களே, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை கேட்டு மனம் துவண்டு சோர்ந்து போய் என்னடா இன்னும் நமக்கு எதுவும் வாய்க்க மாட்டேது என்று சொல்லி கலங்கி தவிக்கிற பலதரப்பட்ட மக்களுக்கு இன்று தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல ஆலோசனைகள், கர்த்தருடைய வெளிச்சத்தின் அடிப்படையில் கொடுக்கிறதான இந்த தேவனுடைய வார்த்தையை பயபக்தியோடு உள்ளத்தில் உண்மையாக ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அதை பின்பற்றுவாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தரப்போகிற சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் அளவில்லாத மகிழ்ச்சிக்கும் இனி எல்லையே இல்லை என்பதை ஒரு விஷயமாக கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு மற்றவங்க ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிரூபித்து காட்ட போதுமானவராக இருக்கிறார். இதோ கேட்டுப்பார், எதை கேட்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு நாம் தேவனிடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தையை ஜெபத்தோடு கேட்பீங்களா? மார்க்கின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். காஸ்பல் புக் ஆஃப் மார்க் சாப்டர் 11 verse 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கேட்டுப்பார். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற திவ்ய வார்த்தை இதுதான். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் பிரியமாய் இருந்து கேட்க விரும்புகிறார். ஆகவே இந்த நாளில் உங்களுடைய வெளிச்சத்துக்காக ஒவ்வொரு குறிப்பாக சொல்கிறோம், அப்படியே மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வசனம் எப்படி தொடங்குது? முதல் குறிப்பு எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. முதல் காரியம் என்னன்னா, ஜெபம் பண்ணும்போது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த உலக ரீதியான ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது வெறும் கையிலே முளம் போடுறாங்க, வாயிலே பந்தல் போடுறாங்க அப்படின்னு ஒரு பழமொழியெல்லாம் பேச கேட்டிருக்கிறாங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கேட்டுப்பார். யாருக்கு அந்த வேண்டுதல் கேட்கப்படும்னா, நீங்களோ ஜெபம் பண்ணும்போது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஜெபம் என்றால் பொருள் தெரியாமல் வாழக்கூடிய மனிதர்கள் உண்டு. அடியனுக்கு தேவன் தந்த இந்த 35 ஆண்டு கால ஆவிக்குரிய அனுபவத்தில் அவருடைய கிருபையினால சொல்கிறேன், எவ்வளோ அதிகமாக என்னை தரைமட்டம் தாழ்த்த முடியுமோ பல ஆண்டுகளாக என்னை வெறுமையாக்கி தாழ்த்தி ஜெபித்து கொண்டிருக்கனால தான் இது வரைக்கும் அடியேன் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் ஏசப்பா முகமுகமாய் பதில் அளிக்கிறார். ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய சாட்சிகள், தொடர்ந்து இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற காரியங்கள், தொடர்ந்து அடியனுடைய ஊழியத்தை நினைவு கூற காரணம்னா, அண்ணன் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு பேசுகிற அத்தனை காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே சம்பவிக்கிறது. எத்தனையோ முறை எச்சரித்து கடிந்து கொண்டு அன்பு காட்டி ஆறுதல் சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அவைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அன்பானவர்களே, நீங்களோ ஜெபிக்கும் போது தான் வேதம் ஆரம்பிக்குது. கேட்டுப்பார். ஜெபிக்கிற உங்களுக்கு, ஜெபிக்க விரும்புகிற உங்களுக்கு ஒருவேளை இது வரைக்கும் அப்படி பொருள் தெரியாமல் இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா? இப்போ என்னுடைய 2 கரங்களையும் நான் இப்படி கூப்பி வைத்திருக்கிறேன் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்படி நான் 2 கரத்தையும் கரம் தட்டும்போது என்னாவது ஓசை உண்டாகிறது இல்லையா? அதே போல தான் ஜெபம் என்பது. மனிதராகிய நான் மாத்திரம் உங்களுக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்தால் மாத்திரம் போதாது. இந்த ஒரு கரம் என்னுடைய கரம் போல நான் இந்த உங்களுடைய கரமாக இருக்க வேண்டும். இது 2ம் இணையும் போது ஓசை உண்டாகிறது, சத்தம் உண்டாகிறது. அதுதான் ஜெபத்துக்கு நமக்கு கிடைக்கிற பதில். ஆக இது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்தது, இப்போது என்னுடைய கரத்தை நான் இப்படி வீசும்போது ஒன்றும் தெரியவில்லை இல்லைங்களா? ஒன்றுமே தெரியல. அதாவது காற்று கூட வீசுதான் தெரியல. ஆனால் இந்த 2 கரத்தை இணைத்து வீசும்போது இசை அல்லது ஓசை அங்கே உண்டாவதை பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நான் மாத்திரம் இயேசுவிடத்தில் பேசி கொண்டு இருப்பதல்ல, அவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். அவர் பேசுவார். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது. என்ன ஒரு அருமையான பாடல் பாருங்க. உங்களுக்காக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை சொல்லும்போது இந்த துதி பாடலும் கூட வருது. எதுக்கு சொல்லனா, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் அவர் பதில் கொடுக்க வரல. கேட்டுப்பார், ஜெபம் செய்துப்பார்.
நிச்சயமாய் நான் நன்மை செய்வார். தொடர்ந்து இதே வசனத்தின் 2வது பகுதி என்ன என்பதை நாம் சிந்திக்கலாமா? எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க அது. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி கேட்குறாங்க? ஒருத்தர் கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனைவியை தார். எப்போ கேட்டார்? கல்யாணம் ஆகி பல வருஷத்துக்கு அப்புறம். ஆண்டவர் கொடுப்பாரா? இது எப்படி இருக்கிறது? அவர் 2வது மனைவிக்காக முயற்சி பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? பிரியமானவர்களே, நான் அக்கிரம சிந்தையோடு ஜெபிப்பேன், ஆனால் கர்த்தர் எனக்கு செவி கூடார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆக நான் வேடிக்கையாக சொல்லும் போல் இருந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள். சிரிக்க மாத்திரமல்ல, சிந்தித்து பாருங்கள். தேவன் அக்கிரமக்காரத்தோட சிந்தையோடு ஜெபிக்கிற ஜபங்கள் கேட்கப்படாது. யாக்கோபுங்கிற புஸ்தகத்தில் ஆவியானவர் சபைக்கு எழுதும்போது, யாக்கோபுக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு? இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆக உலக சிநேகத்தோடு வச்சுட்டு இன்னைக்கு ஜெபிக்கிறாங்க, ஆனால் தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆகவே தான் அவங்க விண்ணப்பம் பண்ணியும் சித்தி பெறாமல் இருக்கிறாங்க, வெற்றி பெறாமல் இருக்கிறாங்க. அல்லது வியாபாரத்திலோ அல்லது ஊழியத்திலோ பலவிதமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் தகாத விதமாக வேண்டாங்க. எதுக்கு இதை நான் ஆலோசனையாக சொல்லணும்னா, எவைகளை கேட்பீர்களோ அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கண் கண்டபடியெல்லாம் நம்ம இன்றைக்கி வேண்டுதல் செய்கிறாங்க, வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஜெபம். அது பார்த்திங்கன்னா தகாத விதமாய். அடுத்தது அக்கிரம சிந்தையோடு. எது கிரமம், எது அக்கிரமம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகள், உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள், உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு அல்ல உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஊழியத்துக்கு நியாயமாய் நீங்கள் விட்ட கண்ணீர், நீங்கள் பட்ட பாடுகள், அதுக்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். கேட்டுப்பார். அக்கிரம சிந்தையோடு அல்ல, கேட்டுப்பார். அநியாயமான சிந்தையோடு அல்ல. அடுத்த பொருள் என்னன்னா, தேவனுடைய உள்ளத்துக்கு பிரியமானவர்களை நீங்கள் கேட்க பழகி கொண்டாங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக அவைகளை கத்த தருவார். அதனால அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 3வது குறிப்பு, எவைகளை கேட்பீங்களோ அதுக்கப்புறம் என்னென்னா, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு விசுவாசியே நீ பதறான்னு பாடி துதிக்கிற பெருசு இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மேலே உண்மையான நம்பிக்கை, அசைக்கப்படாத நம்பிக்கை இருக்குதா? ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதுள்ளவர்களாய் இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். அன்பானவர்களே, பூரண சமாதானத்தோடு. இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அண்ட் பீஸ். அந்த தேவனுடைய சமாதானம் பூரணமாக கிடைக்கும். பூரணழகுள்ளவரே, பூவில் எந்தன் வாழ்க்கை நீரே, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இந்த பூமியில் இல்லைங்க. என் அன்பானவர்களை துதியோடு ஆராதனையோடு தான் சொல்கிறேன். ஆக விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்பதில்லை. கேட்டுப்பார். விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய வார்த்தை மேல் உண்மையான நம்பிக்கை வைத்து கேட்டு பாருங்கள், நிச்சயமாய் அவர் பதில் கொடுப்பார். இறுதியாக, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். தேவன் கொடுக்கிற வார்த்தை, வாக்கு தத்தம் என்ன? ப்ராமிஸ் பண்ணுறார் கர்த்தர். அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். கடைசியாக இந்த வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்க போகிறோம். அதே மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். சர்வ வல்லவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன கேட்குறியோ அது நியாயம் உள்ளதா, நீதி உள்ளதா, அதில் பரிசுத்தம் உள்ளதா, உண்மை உள்ளவைகளாய், நீதி உள்ளவைகளாய் எவைகளாக நீங்கள் கேட்பீங்களோ கட்டாயமாக அது உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய பெற்றோருடைய வழியாக வர வேண்டிய சில நன்மைகளை நீங்கள் முகமுகமாக பார்க்க போகிறீங்க. அதே போல் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் உங்களை வைத்து, அதாவது அலங்கரிக்க போகிறார், அழகுபடுத்த போகிறார். அப்படிப்பட்ட மகா பெரிய பரிசுத்தமான இயேசுப்பா தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், கேட்டுப்பார். ஆக
ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அவர் பதில் தருவாருங்க. தயவு செய்து நீங்கள் பிறருடைய ஜெபத்தை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தவறல்ல. இப்போ உங்களுக்காக நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வராங்க. ஊழியர்களுக்கே ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அபிஷேகத்தையும் கிருபை தந்திருக்கிறார். எல்லா புகழும் கர்த்தருக்கு உண்டாகட்டும். சபை பாகுபாடு இல்லாமல் எல்லா ஸ்தாபன மக்களும், பேராயர்களும், ஆயர்களும், அருமையான ரட்சிக்கப்பட்டவர்களும், பலதரப்பட்ட ஊழியக்காரர்களும் பல தேசங்களிலிருந்து ஓயாமல் ஐயா இதுக்காக ஜெபிக்கணும் வேண்டணும்னு சொல்லி தாழ்த்தும் போது கர்த்தர் வேண்டுதலை கேட்பதை பார்க்குறேன். எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, பல ஆண்டுகளாக என்னை தரை மட்டும் தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை, இன்னைக்கு அந்த அனுபவத்தை காத்துக்கொள்றதுனால தான் அடியேனுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் நலனுக்காக சொல்கிறேன். ஊழியக்காரங்க இதை யார் பார்த்தாலும் சரி, நீங்கள் அபிஷேகத்தில் இன்னும் வளரணுமா, கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் வெறுமையாக்குங்க. அதே போல் ஜனங்களுக்கு முன்பாகவும் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க. கட்டாயமாக கர்த்தர் ஏற்ற வேலையில் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆக எவைகளை கேட்பீங்களோ அதில் நியாயம், நீதி, நேர்மை, உண்மை இருக்கணும். ரெண்டாவது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எவைகளை கேட்பீங்களோ பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள், அப்போது அது உங்களுக்கு உண்டாகும். தேவன் வானத்தின் பூமியின் சிருஷ்டித்த போது வார்த்தை என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவுனா உண்டாயிட்டா இல்லையா? அதே போல் இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை கர்த்தர் தரப்போகிறார். நியாயமாய் உங்களுக்கு சேர வேண்டிய பண தேவைகள், உயர்வுகள், நீங்கள் வியாபாரத்தில் பல ஆண்டுகளாக காத்திருக்கிற நல்ல காரியங்கள்லாம் தேவன் தந்து உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். கலங்காதீங்க. உங்களுக்காக, உங்கள் மனைவி மக்களுக்காக, உங்கள் தேசத்துக்காக, உங்கள் அதிகாரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்க மறக்க வேண்டாம். கர்த்தர் நிச்சயம் இவைகளை நாம் கேட்கிறோம், அவைகளை கிடைக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, கேட்டுப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளோடு நீ சொன்னீர், ஜெபிக்கிறவர்களுக்கு தான் நான் பதிலளிப்பேன் சொன்னீர். அந்த உண்மையான ஜெபம் மனத்தாழ்மை உள்ளவர்களுக்கு வரும் என்பதை நீ சொன்னீர். அந்த அபிஷேகம் அவர்களுக்கு வரட்டும். ஜெபம் ஒரு கடமை அல்ல, அது வரமாய் மாறட்டும். அப்பா, உம்மோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்தில் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே, இன்னும் வெறுமையாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எவைகளை கேட்கக்கூடாது என்கிற அறிவை பெற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம். எப்படி கேட்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் எல்லாம் உண்டாகும் என்று வாக்கு கொடுத்தீரே, நன்றி. காரணம், மனிதர்கள் வாக்கு கொடுத்து மாறுவாங்க, ஆனால் நீர் அப்படி அல்ல, சொன்னது அப்படியே செய்து முடிப்பீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, இன்னும் என்னென்ன வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி அநேக ஆத்துமாக்களை ஆதாயிச்சுன்னு இந்த பாரத்தோடு கண்ணீரோடு இருக்க அத்தனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியப்பா. மேடுகளிலும் குன்றுகளிலும் காடுகளிலும் பாரத்தோடு கண்ணீரோடு ஊழிச்சுகிற ஒவ்வொரு அருமை மிஷினரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் எந்த தேசத்தில் எந்த தீவில் இருந்தாலும் அவர்களை தொட்டு ஆசீர்வதியப்பா. கேட்டுப்பார் சொன்னீரே, அந்த பிள்ளைகள் எதிர்காலத்துக்காய், தன் பிள்ளைகளுக்காய், ஒளித்துக்காய் வேண்டுகிற அத்தனை காரியங்களும் கேட்டு பதில் தாரும் சுவாமி. புகழ் துதி உமக்கு ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஊழியம் பிறரை ஜெபிக்க தூண்டுகிற, ஜெபிக்க வைக்கிற, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ஊழியம். ஆக நீங்கள் இந்த ஊழியத்தில் மனப்பூர்வமாக வாஞ்சியோடு சேர்ந்து இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.